ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறார். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். 4 பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம் தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வெறுமனே பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள். இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், லுஹர் தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம்
சஹர் நேரம் எழுந்து தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது. உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலமெல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வெளியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்து அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, எத்தனை விஷயங்களில் இஸ்லாம் உங்களை உயர்த்தி பேசுகிறது. கல்வி கற்கிற உரிமையை இஸ்லாம் மறுத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். யார் சொன்னது? இஸ்லாமிய வரலாற்றை படிக்க தெரியாதவர்கள் அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ்களை அறிவித்த 100கணக்கான பெண்களை நாங்கள் பார்க்கிறோம். பெண் ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் பெண்கள் என்பதற்காக உங்களுடைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்லாமிய எந்த அறிஞரோ எந்த சஹாபியோ ஏன் நபி அவர்கள் கூட அதை தடுத்தது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஈமானிய சமூகத்தின் மிக பெரும் மறைவு பொக்கிஷம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அதிகமான ஹதீதுகளை அறிவித்தவர். நபி அவர்களுடைய குடும்பவியல் சார்ந்த பாக பிரிவினைகள் சார்ந்த எத்தனையோ மார்க்க துல்லியமான சட்டங்களின் ஹதீதுகளை 4000க்கும் மேற்பட்ட செய்திகளை ஒரு ஆணுக்கு நிகராக இல்லை அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த அத்தனை ஆண் சஹாபாக்களையும் விட உயர்வாக அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரு பெண்மணியாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.